الجحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தில் மனிதனை படைத்ததற்கு பிறகு அந்த மனிதன் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல மனிதனாக வாழ்வதற்காக அதற்குரிய வழிவகைகளை அறிவுரைகளை கூறுவதற்காக முதல் மனிதராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலேயும் ஏராளமான இறை தூதர்களை இவ்வுலகத்திற்கு அனுப்பி வழிகாட்டி இருக்கிறார். அந்த இறை தூதர்கள் மனிதர்களிடத்தில் இருந்த தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது அவர்கள் காலம் காலமாக செய்து வந்திருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை உடைத்தெறியும் வண்ணமாக அவர்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அங்கு இருப்பவர்கள் அந்த இறை தூதர்களை பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தினார்கள். அவர்களை பற்றி பலவிதமான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அதிலே அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உமக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய நபிமார்களுக்கு இந்த சத்திய கருத்துக்களை எடுத்து சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லா சாஹிருன் அவ் மஜ்னூன், இந்த மனிதர் இந்த உண்மையான கொள்கையை சொல்லக்கூடியவர் ஒன்று சூனியக்காரராக இருக்க வேண்டும் அல்லது பைத்தியக்காரராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் பதிலளித்ததாக திருக்குரானில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறார். ஒரு நல்ல கொள்கையை, ஓரிரை கொள்கையை இந்த சமுதாய மக்களுக்கு சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்? காலங்காலமாக நாம் இப்படி செய்து வந்தோம், காலங்காலமாக இந்த காரியத்தை செய்து வருகிறோம், இவர் என்ன ஒரு புதிய கருத்தை சொல்கிறார், இவருக்கு மூளை குழம்பி போயிடுச்சு போல இருக்கு, உலர ஆரம்பித்து விட்டார் போல இருக்கிறது, இவர் பைத்தியக்காரராக ஆகிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்களை எல்லா நபிமார்களுக்கும் அந்த மக்கள் சொன்னதாக திருக்குரான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இறை தூதர்களாக இருந்தவர்கள், அந்த கொள்கையை சொன்னவர்கள், அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருந்ததில்லை, சரியான அறிவுபூர்வமான கருத்துக்களை எடுத்து வைத்தவர்கள் என்பதை திருக்குரானும் அவர்கள் சொன்ன அந்த அறிவுரைகளும் நமக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களையும் என்ன செய்கிறார்கள்? பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மூளை குழம்பி உளறுகிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஃபதக்கிர் ஃபமா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிகாஹினின் அவ் மஜ்னூன், நீர் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள், இந்த இறை தூதர் இறைவனுடைய பேரருளால், அவனுடைய அருள் கொடைகளினால் அவர் ஜோசியக்காரராகவோ பைத்தியம் பிடிக்கப்பட்டவராகவோ இல்லை, அவருக்கு பைத்தியம் இல்லை, அவர் ஜோசியக்காரரும் இல்லை, இறைவனுடைய பேரருளை பெற்றவராக இருக்கிறார் என்பதை இந்த சமுதாய மக்களுக்கு சொல்லுங்கள். அவர் பைத்தியம் பிடித்து உளரவில்லை, அவருடைய செயல்பாடுகள் பைத்தியமயமாகவும் இல்லை, அவர் நல்ல மனிதராக, சிறந்தவராக, அறிவாளியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்னொரு இடத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறான், இவருக்கு பைத்தியமா இல்லையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார். குல் இன்னமா அயிலுக்கும் பி வாஹிதத்தின் அன் தகூமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராத சும்ம ததஃபக்கரு மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா. திருக்குரான் ரொம்ப அழகாக சொல்கிறது, நீங்கள் அந்த இணை வைப்பாளர்கள் யார் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை உளறுகிறார் என்று சொன்னார்களோ, பைத்தியம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னார்களோ,
அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ தனித்தனியா ஒரு ஆளாக இரண்டாளாக நீ இருந்து இந்த நபியை சோதித்து பார், சும்மத்த தஃபக்கரு சிந்தித்து பார், ஆய்வு செய்து பார், என்ன டெஸ்ட் வைத்திருந்தாலும் பார், உனக்கு ரிசல்ட் வரும். மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, பைத்தியத்திலிருந்து ஒன்று கூட, பைத்தியக்காரத்தனத்தில் இருந்து சிறிது கூட அவருக்கு இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். எவ்வளவு தெளிவான வாசகத்தில் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பைத்தியம் தொடர்பான எந்த பாதிப்பும் அவர்களுக்கு கிடையாது. என்ன ஆய்வுகளை நீ செய்து பார்த்தாலும் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை திருக்குர்ஆன் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் நீங்கள் வைத்து பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஒரு சிலர்கள் சூனியம் செய்து விட்டதாக, அதனால் அவர்களுக்கு பாதிப்பு வந்ததாக சிலர் நம்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். சூனியம் செய்யப்பட்டதாக நம்புபவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அது தொடர்பாக வந்த செய்திகள் என்ன சொல்லுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஃஅலு ஷைய மா யஃஅலுஹு, ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் செய்ததாக சொல்வார்கள், எண்ணுவார்கள். யாத்தின் நிசா வலா யாத்தி ஃபீஹின்ன, தன்னுடைய மனைவிமாரிடத்தில் சென்றதாக சொல்வார்கள், ஆனால் அவர்களிடத்தில் அவர்கள் சென்றிருக்க மாட்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் சில காரியத்தை செய்யாமலேயே தான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை, தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் போகாமலே போய்விட்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை, இப்படி எத்தனை நாட்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது? லபிஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத்த அஷ்ஹுரின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 மாத காலங்கள் இப்படி இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, 6 மாத காலங்கள் நபிகள் பெருமானாரினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? இன்று செய்யாததை இன்று செய்ததாக, அடுத்த நாளும் செய்யாததை செய்ததாக, தன் மனைவியிடத்தில் போனதை போகாததாக, போய்விட்டு போகாமல், அவர்கள் போகாமல் இருந்து கொண்டு தான் போனதாக, இப்படி செய்யாத ஒன்றையெல்லாம் செய்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று நம்புகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால், இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்குமானால், இந்த பாதிப்பை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு மீட்டிங் இங்கே நடக்கிறது, ஒருவர் சொல்லுகிறார், இந்த மீட்டிங்கே வராம நான் உங்க வீட்டு பக்கத்திலே இருந்தேன், அப்படியா, சரியா தெரியலையே நம்ம சொல்லுவோம். அடுத்த இன்னொரு மீட்டிங் போடுறோம், அப்பவும் சொல்லுகிறார், அங்கே வராமலே நான் அங்கே வந்தேன். இப்படியே 10-20 மீட்டிங் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் உங்க பக்கத்திலே இருந்தேன், உங்க பக்கத்திலே இருந்தேன். அவரை பற்றி நாம் 2 முடிவுகள் எடுக்கலாம். ஒன்று, பொய் சொல்லுகிறார் என்று சொல்லுவோம், அல்லது நல்ல மனிதர் என்று சொன்னால் அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது, உளர ஆரம்பித்து இருக்கிறார், அந்த பைத்தியத்தினுடைய ஒரு சாயல் அவருக்கு வந்து விட்டது, இவற்றை நல்ல டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கள் என்று நாம் சொல்லுவோம். ஏதாவது ஒரு தடவை அவர் சொன்னார் என்றால் மறதியில் சொன்னார் என்று சொல்லலாம். 6 மாத காலங்கள் இப்படியே செய்யாததை செய்ததாக சொல்லிக்கொண்டே இருப்பாரே, ஆனால் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர், அந்த மனநல டாக்டர் இடத்தில் கொண்டு போய் பாருங்கள் என்று சொல்லுவோம். சாதாரண மருத்துவர் இடத்திலே போய் காட்டுகின்ற பொழுது அந்த மருத்துவ உடல்ல எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் என்ன பாதிப்பு? உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. 6 மாத காலங்கள் பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பைத்தியத்தில் ஒரு பகுதி ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறதா இல்லையா? இது நான் சொன்ன இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கு மாற்றம் இல்லையா? பைத்தியம் என்று சொன்னால் சட்டையை கிழித்துக் கொண்டு போவன் மட்டும் பைத்தியம் அல்ல, உளறிக்கொண்டு இருப்பவன், தொடர்ச்சியாக செய்யாதை செய்ததாக சொல்லுவன், இவர்களெல்லாம் அந்த பைத்தியத்திலே ஒரு வகையில் உள்ளவர்கள் தான். இந்த உலகத்திலேயே சிறந்தவராக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இப்படி பைத்தியக்காரர்களுடைய பட்டியலிலே நாம் சேர்க்கலாமா? திருக்குர்ஆன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது, ஆய்வு செய்து பார், இந்த நபியிடத்தில் ஏதாவது பைத்தியத்தின் ஒரு பகுதியாவது இருக்கிறதா என்று பார், நிச்சயமாக இருக்காது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக, அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாக நம்பிக்கை வைக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல,
திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. இது யகூலுல் லாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. அநியாயக்காரன் சொல்கிறான், நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள், சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஆணைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஒரு சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஆணை பின்பற்றுகிறாய் என்று சொல்பவன் யார்? அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது யார் சொன்னது? அன்றைய காலத்தில் இருந்த அபூஜஹல் கூட்டத்தினர்கள் சொன்னது. நபி மூளை குழம்பி போய்விட்டார், எவனோ ஒரு சிகிர் செய்து பாதிப்புக்கு உள்ளாக்கி உளறுகிறார், இல்லை என்று சொன்னால் லாத் மனாஸ் உஸ்ஸா போன்ற அந்த தெய்வங்களை வணங்க சொல்லி இருப்பார். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கருத்தை அந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து வைத்தவன் அநியாயக்காரன், இப்படி சொல்லுவன் மோசமானவன் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை விட வேறு வசனம் என்ன வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சூனியம் செய்யப்படவில்லை, அவர்களுடைய சூனியம் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்பதற்கு இந்த திருக்குர்ஆனுடைய வசனமே நமக்கு தெளிவான சான்றுகள். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு எதையுமே பாதித்ததில்லை. ஏன் இன்று மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 5 நபர்களுக்கு சூனியத்தால் என்னால் பாதிப்பு செய்ய அழித்த முடியும், ஒரு 3 மண்டலம் எங்களுக்கு கொடுங்க போதும், 3 மண்டலத்தில் எதையெல்லாம் செய்து காட்டுகிறேன் என்று சொன்னார். என்ன செய்து காட்ட முடிந்தது? இந்த 5 நபர்களும் நல்நிலையில் நாங்கள் இங்கே இருந்து இருக்கிறோம். இதுக்கு முன்னாலே ஒரு அகோரின்னு ஒரு ஆள் வந்தார், அவர் என்ன செய்து முடிந்தது? நிறைய சூனியக்காரர்கள் ஓட்டம் முடிச்சான், எவனும் என்ன செய்யவில்லை, முன் வரவில்லை. ஒரு சிலர்கள் முன் வந்தார்கள், தோத்து போய்விட்டு ஓடி போய்விட்டார்கள். நமக்கே சாதாரண ஒரு மனிதனுக்கு சூனியத்தால் ஒரு சிறிய பாதிப்பை கூட ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு செய்துவிட முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்து விட முடியுமா? இதுவே ஒரு ஏமாற்று வேலை என்று பகிரங்கமாக இந்த நவீன விஞ்ஞான உலகத்தில் உலகம் முழுவதும் அத்தனை பேர்களுக்கும் தெரியும் விதத்திலே இந்த சூனியத்தினால் எந்த பாதிப்பையாவது ஏற்படுத்தி காட்டு பார்க்கலாம் என்று தெளிவாக சவால் விடுகிறோம். சவாலை ஏற்காமல் ஓடுகிறார்கள் சிலர்கள், ஏற்றவர்கள் தோத்து போய் விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள், எவ்வளவு ஈமான் வலிமை உள்ளவர்கள், அவர்களை பாதிப்படைய செய்ய முடியுமா? இந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய பார்வையில், திருக்குர்ஆனுடைய பார்வையில் அநியாயக்காரன் தான் இந்த கருத்தை சொல்லுவான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எனவே இறை தூதராக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சூனியத்தாலோ பைத்தியத்தாலோ எந்த விதமான பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்று நம்புவதுதான் உண்மையான மூமினுடைய நம்பிக்கையாக இருக்க முடியும். அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவராக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Allah